கேப் சர்டிஃபிகேட்னா என்ன, யாருக்கு தேவைப்படும், எங்கே கிடைக்கும்? +2 முடித்த மாணவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு நீட்டு கியூட் மாதிரியான எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1 இயர் 2 இயர்ஸ் இல்லை அதுக்கு மேலே ட்ராப் எடுத்து படிச்சுட்ருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு மெடிக்கல் ரீசன்னால் 12th அப்புறம் ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கேப் விழுந்திருக்கலாம். அந்த கேப், அந்த டியூரேஷனில் நான் வேறு எந்த காலேஜ்லேயும் எந்த கோர்ஸ்லேயும் சேர்ந்து படிக்கலை அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் அஃபிடவிட், அதாவது ஒரு 50 ரூபாய் அல்லது 100 ரூபாய் பாண்டு பேப்பரில் உங்கள் நேமு, உங்கள் ஃபாதர்ஸ் நேமு, உங்கள் அட்ரஸ்ஸு, 12th முடித்த வருஷம், 12th முடித்ததுக்கப்புறம் இப்போ காலேஜில் சேர போகிற வருஷம், இது ரெண்டுக்கும் இடையில இருக்க கேப்பை மென்ஷன் பண்ணி இந்த கேப், இந்த டியூரேஷனில் நான் வேறு எந்த கல்லூரிலையும் சேரலை, எந்த கோர்ஸ்லையும் சேர்ந்து படிக்கலை அப்படின்னு டீட்டெயிலாக அந்த பாண்டு பேப்பரில் டைப் பண்ணி நோட்ரி லாயரோட சாட்சியில் உங்கள் சைனை போட்டு கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் தான் கேப் சர்டிஃபிகேட். சரிங்க, எங்கே வாங்குறது? எங்கேயும் வாங்க தேவையில்லை. இதுக்கு தாசில்தார் ஆஃபீஸ் போக வேண்டாம், உங்கள் பழைய ஸ்கூல் பிரின்ஸிபல் கிட்ட போய் கேட்க வேண்டாம், நீங்களே உங்களுக்கு வாங்கிக்கிறது தான் இது. செல்ஃப் டிக்ளரேஷன் தான் இது. யாருக்கு தேவைப்படும்? நீட் யூஜி 2026 எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீட் அப்ளிகேஷனுக்கு தேவைப்படாது, ட்ராப்பர்ஸாக இருந்தாலும் தேவைப்படாது. ஜேஇ மெயின் எக்ஸாமினேஷன் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படாது, ஜேஇ அட்வான்ஸ்ட் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படாது. சுருக்கமாக சொல்லணுன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளிகேஷனுக்கு கேப் சர்டிஃபிகேட் தேவையில்லை யாருக்குமே. சரிங்க சார், தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணல தேவையில்லை, எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணல தேவையில்லை, அதர் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணல தேவையில்லை. அப்போது எப்போ தான் இந்த கேப் சர்டிஃபிகேட் தேவைப்படும்? ஒரு பர்டிகுலர் காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடச்சி காலேஜில் போய் நீங்கள் அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்போ அந்த காலேஜ் கேட்டால் தேவைப்படும், இல்லைன்னா தேவை கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த ஒரு கல்லூரியும் கேப் சர்டிஃபிகேட் கேட்குறது கிடையாது. அதர் ஸ்டேட்டில் உங்களுக்கு ஒரு சீட்டு அலாட் ஆகிருக்கு, அந்த காலேஜில் போய் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க, அப்போ அவங்க கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்தா போதும். அப்போ இப்போதைக்கு கேப் சர்டிஃபிகேட் பற்றி எந்த ஒரு மாணவரும் ஒரி பண்ண வேண்டாம்.